வணக்கம். தியா வாய்ஸ் மீடியாவில் இது கதை கேட்கும் நேரம். கடல்புறா பாகம் 2, அத்தியாயம் 20. காதலுக்கு பொய்யும் தேவை. மரக்கலத்தின் அறையில் மரக்கட்டிலில் மாலுமி ஒருவன் விரித்துவிட்டு சென்ற பஞ்சனையில் படுத்து கிடந்த மாவீரனான இளைய பல்லவன் மதியில் மரக்கலத்தின் அடியில் இருந்த ஆழ்கடலின் அலைகளைப் போலவே ஏதேதோ எண்ணங்கள் உருவெடுத்து எழுந்து எழுந்து உருண்டு புரண்டு மோதி மடிந்து கொண்டிருந்தன. 2 சித்திரா பௌர்ணமிக்குள் தனது வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை மட்டுமின்றி அந்த 2 சித்திரா பௌர்ணமி நாள்களும் எத்தனை வித்தியாசமானவை என்பதையும் எண்ணி பார்த்தான் அவன். 1 வருடத்துக்கு முன்பு சித்திரா பௌர்ணமி தினத்தில் சோழ பேரரசின் சமாதான தூதனாகவும் கௌரவமான படைத்தலைவனாகவும் கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறையில் தான் இறங்கியதையும், சரியாக 1 வருடம் ஓடிவிட்ட இந்த சித்திரா பௌர்ணமியில் கேட்பவரெல்லாம் பயந்து நடங்கும் சீன கொள்ளைக்காரனொருவரின் உபதலைவனாகவும் எந்த கலிங்கத்துடன் சமாதானத்தை நாடி ஓலை எடுத்து சென்றானோ அந்த கலிங்கத்தின் கடலாதிக்கத்தை ஒடுக்க பழிவாங்கும் எண்ணத்துடன் கொள்ளையரும் அநாகரிக மக்களும் கொலைகார கோட்டை தலைவனும் கொண்ட அக்ஷய முனையில் தானும் ஒரு கொள்ளைக்காரனாக பரிமளிக்கும் தீர்மானத்துடன் வந்து மரக்கலத்தை நங்கூரம் பாய்ச்சி இருப்பதும் நினைத்து விதி மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். இந்த 2 சித்திரா பௌர்ணமிகளில் தனது வாழ்க்கையில் வித்தியாசங்கள் பல இருந்தாலும் ஒற்றுமை அம்சங்களும் சில இருப்பதை கண்டான் சோழ படைத்தலைவன். பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த நிமிடத்திலிருந்து அந்த சித்திரா பௌர்ணமியிலும் தனக்கு சண்டையும் சச்சரவும் வாளுக்கு வேலையும் இருந்ததென்பதையும், இந்த சித்திரா பௌர்ணமியிலும் அந்த தொந்தரவுகளுக்கு குறைவில்லை என்பதையும், 2 சித்திரா பௌர்ணமிகளிலும் 2 சித்தினி பெண்களிடம் தனது சித்தத்தை பறிகொடுக்கும்படியான நிலை ஏற்பட்டு விட்டதையும் எண்ணி பார்த்த இளைய பல்லவன் தனக்கு பெரும் மன உறுதியும் நிதானமும் இருப்பதாக சோழ நாட்டில் தனது வீரரும் தற்சமயம் தனது மாலுமிகளுக்கு கொண்டாடுவதில் பொருள் இருக்கிறதா என்ற சந்தேகத்துக்கும் உள்ளானார். இந்த 2 சித்திரா பௌர்ணமிகளில் தனது வாழ்க்கையில் வித்தியாசங்கள் பல இருந்தாலும் ஒற்றுமை அம்சங்கள் சில இருப்பதை கண்டான் சோழர் படைத்தலைவன். பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த நிமிடத்திலிருந்து அந்த சித்திரா பௌர்ணமியிலும் தனக்கு சண்டை சச்சரவும் வாளுக்கு வேலையும் இருந்ததென்பதையும், இந்த சித்திரா பௌர்ணமியிலும் அந்த தொந்தரவுகளுக்கு குறைவில்லை என்பதையும், 2 சித்திரா பௌர்ணமிகளிலும் 2 சித்தினி பெண்களிடம் தனது சித்தத்தை பறிகொடுக்கும்படியான நிலை ஏற்பட்டு விட்டதையும் எண்ணி பார்த்த இளைய பல்லவன் தனக்கு பெரும் மன உறுதியும் நிதானமும் இருப்பதாக சோழ நாட்டில் தனது வீரரும் தற்சமயம் தனது மாலுமிகளுக்கு கொண்டாடுவதில் பொருள் இருக்குதா என்ற சந்தேகத்துக்கு உள்ளானான். பெண்களை பார்த்ததும் மயங்கிடும் அத்தனை பஞ்சை மனம் படைத்தவன் தானல்ல என்பதை இளைய பல்லவன் உணர்ந்தே இருந்தான். தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட 2 மாதரும் இருவிதப்பட்ட தோற்றத்தையும் அழகையும் கொண்டவர்களாய் இருந்தாலும் அந்த 20 அழகிலும் பெரும் தூய்மையும் காந்த சக்தியும் இருந்ததை அவன் நன்றாக புரிந்து கொண்டிருந்தான். 2 அழகிகளில் காஞ்சனாதேவி வால் பயிற்சி உள்ள வீரப்பெண். அவள் முகத்திலும் நடையிலும் வீரம் மிகுந்த எழிலை சுடர்விட்டது. இவளோ நெஞ்சுரம் இருந்தாலும் ஆயுத பயிற்சி பெற்றவள். ஆனால் இவள் கலைப்பயிற்சி வாரி வீசும் 1000 காந்தக்கணைகளின் சக்தி இணையற்றது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். பாலூர் பெருந்துறையின் மாடியறையில் கனல் வீசும் கண்களை தன் மீது பாய்ச்சி வால்முனையில் தன்னை வரவேற்று வினாடியில் தன் வாளை கையிலிருந்து விசிறியோடும் வண்ணம் வாளை சுழற்றிய காஞ்சனாதேவியையும், கொள்ளையர் மத்தியில் அச்சமின்றி உலாவுபவளும், பசுமஞ்சள் நிறத்தை பெற்றதால் மாலை நேர பூம்பாவை போல் தென்படுபவளும், காலசைவு கண்ணசைவு இடையசைவு இவற்றின் கலை அசைவுகளாலேயே தன்னை பலர் முன்னிலையில் பைத்தியம் பிடித்து நடன மண்டபத்தை நோக்கி ஓட வைத்தவளுமான மஞ்சள் அழகியையும் பலமுறை திரும்ப திரும்ப ஒப்பிட்டு பார்த்தும் 2 பெண்களில் எவள் சிறந்தவள் என்பதை நிர்ணயிக்க மாட்டாமல் திணறினான் அவன். அந்த 2 பெண்கள் சித்தத்தில் சுழன்ற நேரத்தில் அழகு மயக்கத்தின் வசப்பட்ட சோழர் படைத்தலைவன் அவர்கள் தன் மீது கட்டிவிட்ட கடமைகளும் பொறுப்புகளும் எத்தன்மையவை என்பதையும் நினைத்து பார்த்தான். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்ய அரியணையில் தந்தையை அமர்த்த சோழர் பேரரசின் உதவி நாடி வந்த காஞ்சனாதேவியின் இஷ்டத்தை பூர்த்தி செய்வது சோழர் படைத்தலைவன் என்ற முறையில் தனது பொறுப்பு என்பதையும், மஞ்சள் அழகியின் கெஞ்சலையும் மீறி இரவு நிகழ்ச்சிக்கு வந்து அவள் தந்தைக்கும் கோட்டை மக்களுக்கும் பூர்வகுடி தலைவர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொடுத்ததால் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகளிலிருந்து மஞ்சள் அழகையும் அவளை சேர்ந்தவர்களையும் காப்பது தனது கடமை என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான். பல பொறுப்புகள், அளவுக்கு அதிகமான பொறுப்புகள். போர் செய் என மன்னன் புகன்றால் படைகளை நடத்தும் பொறுப்பு மட்டுமே ஏற்க வேண்டிய படைத்தலைவனுக்கு அனாவசியமான பல பொறுப்புகள் தன் மீது சுமந்து விட்டதை அவன் எண்ணினான். இத்தனை பொறுப்புகளை தன் மீது சுமத்தி விட்டவர்கள் 2 பெண்கள் என்பதை எண்ணி படுத்து கிடந்த அந்த ஏகாந்த நிலையிலும் தனக்குத்தானே கழுக்கென்று சிரித்து கொண்டான். சோழ பேரரசோ ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யமோ இத்தனை பொறுப்புகளை தன் மீது சுமத்தவில்லை என்பதையும், இத்தனை சாம்ராஜ்யங்கள் சாதிக்காததை 2 பெண்கள் சாதித்து விட்டதையும் நினைத்து புருஷனுடைய பலவீனம் எத்தனை கேவலமானது என்று எண்ணி புன்முறுவலும் கொண்டான்.
அமீர், கண்டியத்தேவன் இருவர் உதவியால் அக்குதாவின் மரக்கலத்தில் தப்பிய தான் மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் அக்குதா தன்னை ஏதாவது ஒரு வணிக மரக்கலத்தில் புகாருக்கு அனுப்பியிருப்பான் என்பதையும், தானே வேண்டுமென்று கடற்படை பயிற்சி பெற ஆசைப்பட்டு அவருடன் ஒரு வருட காலம் கழித்ததையும் யோசித்து பார்த்து இதற்கு மூல காரணம் என்ன என்பதையும் ஆராய்ந்தான். கடற்படை பயிற்சி பெற்றதற்கு காரணம் கலிங்கத்தின் கடலாதிக்கத்தை உடைக்கும் ஆசைதான். அதற்கு வித்து விதைத்தது தமிழர்களை கலிங்கத்தை பீமன் படுத்திய கொடுமையும் சோழர்களின் சமாதான கருத்தை அவன் ஏற்க மறுத்ததும் தான். ஆனால் அதற்கெல்லாம் கொள்கைகளை வகுக்கும் பொறுப்பு சோழ மன்னரையும் அமைச்சர் குழுவையும் சேர்ந்ததல்லவா? அவர்கள் வகுக்கும் கொள்கைகள் நிறைவேற்றுவதுதானே படைத்தலைவன் பொறுப்பு என்று தனக்குள் கேள்விகளை எழுப்பிக் கொண்ட படைத்தலைவன் தன் போக்குக்கு வித்து விதைத்தது பீமனுடைய கொடுமையானாலும் அந்த வித்தை தாங்கி நின்றது காஞ்சனா என்ற கன்னியை என்ற முடிவுக்கு வந்தான். முடிவை உள்ளம் ஒப்பவில்லை. ஒப்புவது அதற்கு தர்ம சங்கடம். ஒப்பவில்லையானாலும் உண்மை அதுதானே. அதுதான் போகட்டும். அக்ஷயமுனிக்கு வந்த நான் இதை தளமாக்கி கொள்ளவும் மரக்கலத்தை செப்பரேட்டு கொள்ளவுமே வந்தேன். அதற்கு பூர்வாங்கமாக கடற்கரை கொள்ளை கூட்டத்தை மித்திரபேதம் செய்தேன். கோட்டைத்தலைவன் உதவியை அவன் இஷ்டத்துடனோ இஷ்டவிரோதமாகவோ பெற தீர்மானித்தேன். ஆனால் இந்த இரவு நிகழ்ச்சிக்கு ஏன் போனேன்? போகாமல் இருந்தால் நடனம் முடிந்திருக்கும், சில கொலைகள் நடந்திருக்கும், காலையில் நிம்மதி நிலவியிருக்கும். இனி நிம்மதி இல்லை. பூர்வகுடிகளின் பெரும் தொல்லை ஏற்படும். அதற்கு காரணம் நான் தான். ஏன் காரணமானேன் என்று மட்டும் சில கேள்விகளை கிளப்பிக்கொண்டு இளைய பல்லவனுக்கு விடை தெளிவாக தெரிந்தது. மஞ்சள் அழகியின் வசீகர தோற்றம் தான் காரணம். அது விரித்த வலைதான் அடுத்து வரும் பல தொல்லைகளுக்கு விதை விதைத்திருக்கிறது என்ற தீர்மானம் அவன் உள்ளத்தில் ஓங்கி நின்றது. இப்படி இரண்டு பெண்களையும் அவர்கள் மறைமுகமாக தன் மீது சுமத்திவிட்ட பொறுப்புகளையும் எண்ணி எண்ணி வியப்பின் வசப்பட்ட இளைய பல்லவன், பெண்ணெனும் ஒரு சிருஷ்டி இல்லாவிட்டால் உலகத்தில் மற்ற சிருஷ்டிகள் இல்லை, தொல்லைகளும் இல்லை, சண்டை சச்சரவுகளும் இல்லை என்று ஆதிகாலம் தொட்டு வந்த புராணங்கள் சொன்ன வேதாந்த ரீதியில் எண்ணமிட்டான். அந்த வேதாந்தம் பெருவாரியான மனித சமூகத்தை என்ன பெரிய பெரிய அறிவாளிகளையும் எப்படி சீர்திருத்த முடியவில்லையோ அப்படியே இளைய பல்லவனையும் சீர்திருத்த முடியவில்லை. அப்படி சீர்திருந்தாத காரணத்தால் தன் செய்கைகளில் சில நன்மைகளும் விளைந்திருப்பதாக நினைத்தான் சோழ படைத்தலைவன். கொள்ளைக்காரரை ஒரு புறமும் பூர்வகுடிகளை ஒரு புறமும் பாதி திருப்தி செய்தும் பாதி பயமுறுத்தியும் வைத்திருந்த காரணத்தாலேயே அக்ஷயமுனை கோட்டத்திலின் ஆதிக்கம் பலப்பட்டிருந்தது. கொள்ளையர் மனத்தையும் கலைத்து விட்டேன், பூர்வகுடிகளையும் விரோதப்படுத்தி விட்டேன். ஆகவே இரண்டு சங்கடங்களுக்கு இடையில் அகப்பட்டு கொண்டிருக்கும் அக்ஷயமுனை கோட்டை தலைவன் கூடிய மட்டும் என் சொற்படிதான் கேட்டாக வேண்டும். இனி அக்ஷயமுனை தளம் என் வசந்தான். அது மட்டுமல்ல, சூளுக்களின் பலத்தையே பெரும்பாலும் கடற்பகுதியில் நம்பியிருக்கும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கு இன்றைய சச்சரவுக்கு பிறகு அவர்கள் உதவி அதிகம் இருக்காது என்பது உறுதி. சூளுக்கள் திறமைமிக்க மாலுமிகள். அவர்கள் கடற்போராட்ட அரங்கிலிருந்து விலகினால் ஒரு கை உடைந்தது போலத்தான். இது பெரும் லாபம் என்று அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவற்றால் ஏற்பட்ட பயன்களையும் கணக்கு பார்த்து தன்னைத்தானே திருப்தி செய்து கொண்டான். இருப்பினும் பலவன்மன் கடைசியாக சொல்லிவிட்டு போன சொற்கள் அப்பொழுதும் அவன் காதில் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. இளைய பல்லவரே, நெருப்பை கிளறிவிட்டிருக்கிறீர்கள், இதனால் பெரும் விபரீதங்கள் விளையும் என்று அவன் சுட்டிக்காட்டியது விளையக்கூடிய விபரீதங்களை விவரித்ததும் அப்பொழுதும் அவன் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. அதனால் ஏற்பட்ட பெரும் கவலை, தன் செய்கையால் தன் மீது மண்டியிட்ட பெரும் பொறுப்புகள் அவன் மனத்தை பல திசைகளில் அலைக்கழித்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த பொறுப்புகளை விட பெரும் பொறுப்பு அதே நேரத்தில் அக்ஷயமுனை கோட்டைக்குள் அவன் மீது சுமத்தப்பட்டு வந்ததை மட்டும் அவன் உணரவில்லை. அதை பற்றி மஞ்சள் இழைக்கும் அவள் தந்தைக்கும் நடந்த விவாதத்தை மட்டும் அவன் அறிந்திருந்ததால் நங்கூரத்தை அந்த இரவிலேயே எடுத்து கப்பலின் பாய்களை விரித்து காற்று வரும் திசையில் போயிருப்பான். அத்தகைய பெரும் பொறுப்பை பற்றித்தான் பலவர்மன் தன் மாளிகையில் பிரஸ்தாபித்து கொண்டிருந்தான். வில்வலனும் பூர்வகுடிகளும் சென்ற பின்பு இளைய பல்லவனை நோக்கி உஷ்ணமான வார்த்தைகளை உதித்துவிட்டு மஞ்சள் அருவியுடன் கோட்டைக்குள் சென்ற பலவர்மன் தனது மாளிகையை அடைந்த பின்பு சிதறிய சிந்தனைகளால் கலவரப்பட்ட உள்ளத்துடன் இருந்ததால் அவன் முகத்தில் பெரும் கவலையும் குழப்பமும் காணப்பட்டன. இரவு நிகழ்ச்சிக்கு இளைய பல்லவன் வந்ததால் தனக்கு மட்டுமின்றி கோட்டை மக்களுக்கும் பெரும் தீமை விளையக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டதை அவன் சந்தேகமாக உணர்ந்திருந்தான். மனிதர்களை தின்னும் பதக்கிணத்தாரால் கோட்டைக்குள்ளும் சூழு கிணத்தாரால் நீரில் ஏற்படக்கூடிய பெரும் விருதுகளை அவன் அறிந்திருந்தான். கோட்டையில் காவல் சற்று அயர்ந்தாலும் மக்களை பதக்கிணத்தார் தூக்கிச் செல்லவும் வீடுகளுக்கு தீ வைக்கவும் தயங்க மாட்டார்கள் என்பதும்
அக்ஷயமுனை தளத்தில் இனி எந்த கப்பலும் அபாயமின்றி ஓர் இரவு கூட நிற்க சூளுக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதும் அவனுக்கு திட்டமாக புரிந்தது. தவிர அன்றைய இரவு நிகழ்ச்சியின் விளைவாக ஏற்பட்டுள்ள சூளுக்களின் விரோதம் ஸ்ரீவிஜயத்தின் கடல் சக்தியையும் சிறிது குறைக்குமாதலால் சக்கரவர்த்தியான தேவர்மனுக்கு தான் சமாதானம் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதும் அவனுக்கு புரிந்தே இருந்தது. இத்தகைய சிக்கல்களால் குழம்பிய மனத்துடன் இருந்த பலவர்மன் அன்று தனது அறையை அடைந்ததும் பனியால் கொண்டு வந்த உணவை கூட தொட மறுத்து ஆசனத்தில் சாய்ந்து கிடந்தான். அவன் எதிரில் அவனைப் போலவே தீவிர சிந்தனைகளுடனும் ஆனால் வேறுவித சிந்தனைகளுடன் ஆனந்த நினைப்புகளுடன் அமர்ந்திருந்த மஞ்சள் அழகியும் தன் எதிரே தங்க களத்தில் இருந்த உணவை தொட்டு பார்க்கவில்லை. அவள் மனத்தில் கவலை இல்லை, பெருமிதம் இருந்தது, துக்கம் இல்லை, மகிழ்ச்சி இருந்தது. கடற்கரை நிகழ்ச்சிகளால் உணர்ச்சிகளின் சுழற்சியும் எழுச்சியும் இருந்தன. அதே அறையில் அன்று காலையில் பெரும் நிதானத்தையும் சாகசத்தையும் காட்டிய இளைய பல்லவன் அன்று இரவில் தன் கலையால் இரண்டையும் கைவிட்டதை நினைத்து தன் கலையின் சக்தியை எண்ணி பெருமிதம் கொண்டாள் அவள். தன் கை ஆட அவன் உணர்ச்சிகளாட எழுந்து மேடைக்கு நோக்கி வந்ததை நினைத்து தான் விரித்த வலை அந்த வாலிபனை எத்தனை சுலபத்தில் வளைத்து விட்டது என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டாள். வில்வனுடன் போரிட்டாலும் பிறகு நேர்ந்த கொலையாலும் கூட்டம் குழம்பியிருந்த சமயத்திலும் அந்த வாலிபன் தன் இடையை கையால் தொட்டு தூக்கி தன்னை புறவி மீது அமர்த்தியதை எண்ணி உணர்ச்சிகளின் எழுச்சியாலும் சுழற்சியாலும் பெரிதும் தவித்து கொண்டிருந்தாள் அந்த பேரழகி. சேச்சே, எத்தனை வெட்கம் கெட்டவள் நான் என்று மஞ்சள் அழகி தன்னைத்தானே கண்டித்து கொண்டாள். அது உண்மையில் கண்டனமா இல்லை என்பது பருவ துடிப்பின் வசப்பட்ட அந்த பைங்கிலிக்கு தெரியும். தெரிந்தும் தன்னைத்தானே கண்டித்து கொண்டதாகவே பாசாங்கு செய்தாள் அவள். இப்படி நம்மை ஏமாற்றிக் கொள்வதுதான் காதலா? காதலுக்கு பொய் அவசியமா என்றும் தன்னைத்தானே அவள் கேட்டுக்கொண்டாள். ஆம், பொய் அவசியம். காதல் பொய் மற்ற பொய்களை போன்றதல்ல, மெய்யின்பம் தருவது. ஆனால் காதலே பொய்யாகக்கூடாது. காதலை பற்றி பொய் சொல்லி கருத்தை ஏமாற்றலாம், இதயத்தை மட்டும் ஏமாற்றக்கூடாது. எப்படி ஏமாற்ற முடியும்? அதற்குத்தான் உண்மை தெரியுமே. இல்லாவிட்டால் இப்படி ஏன் படக்கு படக்கென்று இதயம் அடித்துக் கொள்கிறது என்று உள்ளத்துக்கு சொல்லி தவித்த மஞ்சளழகி இதயத்தை ஆசுவாசப்படுத்த இதயமிருந்த பகுதியில் கையை வைத்து கொண்டாள். எத்தனையோ குழப்பத்திலும் கவலையிலும் எதிரே உட்கார்ந்திருந்த பலவர்மன் தன் மகளின் முகத்தில் மாறி மாறி விளையாடிய உணர்ச்சிகளை கவனிக்க தவறவில்லை. எதையும் சுலபத்தில் ஆராயும் சக்தி கொண்ட அவன் கூறிய அறிவுக்கு அவன் இதயத்தை புரிந்து கொள்வது ஒரு பிரமாத காரியமாய் இல்லை. தன் மகளின் மனத்தை இளைய பல்லவன் ஓரளவு பறித்து கொண்டு விட்டான் என்பதை நடன நிகழ்ச்சியின் போதே புரிந்து கொண்டான் பலவர்மன். சுபத்திரை நடனம் போது நீட்டப்பட்ட அபிநய கரங்கள் உண்மைகள் சுபத்திரையின் கரங்கள் அல்லவென்பதையும் மஞ்சளழகியின் இதய கரங்களே என்பதையும் அப்பொழுதே புரிந்து கொண்டான் அவன். திரும்ப கோட்டைக்கு வந்தபோது தன்னுடன் பேசாமலே அவள் வந்ததையும் தன்னைப் போலவே உணவை தொடாமல் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டதையும் அந்த சிந்தனையில் மகிழ்ச்சியின் சாயை எழுந்து முகத்தில் படர்வதையும் கண்ட பலவரும் சித்தத்தில் திடீரென ஒரு எண்ணம் உருவெடுத்தது. அந்த எண்ணம் மட்டும் ஈடேறினால் பல கஷ்டங்கள் விடிந்துவிடும் என்ற முடிவுக்கும் அவன் வந்தான். அதனால் புத்தம் புதிய பெரும் பொறுப்பு இளைய பல்லவன் தரையில் சுமத்தப்படும். பிறகு அவன் தன்னிடமிருந்து தப்ப முடியாது என்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த பொறுப்பை மட்டும் இளைய பல்லவன் மீது சுமத்திவிட்டால் தனக்கும் கோட்டைக்கும் ஏன் அரசாங்கத்துக்கும் கூட பெரும் பலமும் பாதுகாப்பும் ஏற்பட்டுவிடும் என்று அறிந்ததால் தன் மகளை அணுகி தன் யோசனையை மெல்ல மெல்ல விவரிக்க முற்பட்டான். அவன் விவரிக்க மஞ்சளழகி திகைப்புக்குள்ளானாள். தன் இதயத்தில் விவரித்து கொண்ட காதல் பொய்யல்ல, அது விபரீதமான மெய் என்று எண்ணிய அவள் தந்தையின் மெய்யும் தனது பொய்யும் கலந்த அந்த யோசனை ஏற்க முடியுமா, ஏற்பது முறையா என்று தன்னை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டாள். நான் ஏற்றாலும் அவர் ஏற்பாரா என்று ஒரு கேள்வியும் அவள் உள்ளத்தை எழுந்தது. அந்த கேள்வி விளைவித்தது வேதனையா வாழ்வின் சோதனையா புரியவில்லை அவளுக்கு. ஆனால் ஒரு பெரும் இன்ப உணர்ச்சி மட்டும் அவள் நரம்புகளை ஊடுருவி சென்றது. அதில் வேதனையும் இருந்தது, சோதனையும் இருந்தது.